ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கடைக்கு நான் போகல, காலையிலே அஸ்மாவை அனுப்பிச்சி விட்டுட்டு காலையில் வந்து என்னென்னா தோசையும் நேற்று செஞ்ச புளிக்குழம்பு இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு அஸ்மாவும் அவங்க அத்தாவும் கடைக்கு போயிட்டாங்க. அப்புறமா நான் வந்து சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, நான் சமைச்சிட்டு இப்போ சாம்பார் பீட்ரூட் பொரியலும் தான் பண்ணேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் பாருங்கள். 150 கிராம் துவரம்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, தேவையான மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துலாம். நான் வந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்ப்போம். தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அவ்வளோதான். காய் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. காய் வதக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம், கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகட்டும், அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு மத்து வச்சு ரொம்ப வலுவலாம் கடையாமல் சும்மா அந்த கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டாலே போதும். இது போல் பருப்பு வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கணும். இப்போ இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். காயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பருப்பு ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ பருப்பெல்லாம் ஊற்றுனதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. அது வெந்துட்டுருக்கட்டும். புளி ஊற்றி நல்லா வேக வச்சுருந்தோம். அந்த புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தழை தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் ஊற்றணுமோ நல்லெண்ணெய் ஊற்றணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார். ரொம்பையும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்ததுன்னா சாம்பார் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அப்புறமா உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார்டன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நான் போய் உங்களுக்கு மேலே நான் போய் கார்டனுக்கு போய் 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு கால் அடிபட்டுறதுலேருந்து நான் மேலே போகவே இல்லை. போன வாரம் தான் போயிருந்தேன். போனப்போ பெருசாக ஒன்றும் செடிகள், எல்லா செடியும் இருக்குது, அந்த காய்கறி செடி மட்டும் எதுவுமே இல்லை. அப்புறம் ரோஜா செடி ஒன்று கூட இல்லை, ஒரு செடி தான் இருந்தது. அதனால் அதை பார்த்துட்டு வந்தேன். மற்ற செடிங்கள்லாம் அது பாட்டுக்கு எனக்கு நல்ல நிறைவாக அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஏன்னா மழை கொஞ்சம் நல்லா பெய்யுறது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் இருக்கனால பரவாயில்ல, செடிகள்லாம் நல்லாயிருக்கு. அதை அப்புறம் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாரீ பார்த்திங்கன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ரோஸ் கலரில் நான் வந்து மேட்ச் பண்ணி தான் போட்டிருக்கேன், கிரே கலரு. இந்த சாரீக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சாரீ வந்து 6 மீட்டர் தான் இருக்குது. சின்ன பொண்ணுங்க, சின்ன ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம், 80 பாயிண்ட் கட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தான் வந்திருக்கு, நிறைய ஃப்ளீட்டு. சூப்பராக இருக்குது சாரி. இதில் 8 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை வீடியோவில் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது. காலையிலேருந்து ஒரு தோசை சாப்பிட்டு மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குது. அஸ்மாவும் வந்துருச்சு, நான் அஸ்மாவும் சாப்பிட போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, பீட்ரூட் பொரியல் பண்ணேன், பீட்ரூட் வந்து தீஞ்சு போச்சு. ஒரு பீட்ரூட் பொரியலும் சாம்பார் தான் பண்ணேன். இன்னொரு சொதப்பல் வந்து ஒன்று சொதப்பி விட்டுட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலாம், 2 பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலான்னு போனேன்னா அந்த தீஞ்ச வாடை கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் பாத்திரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கழுவுறேன். இங்கே தீஞ்சு போச்சு. மேலே நல்லா தான் இருந்தது, எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டாச்சு. அதனால் பீட்ரூட் பொரியலை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் சாம்பார் இருக்குது, முட்டை பொரிச்சிக்கலாம், அப்புறமா ஏதாவது ஸ்நாக் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் என்னால் செய்ய முடியாது சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம்.
அசி சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆச்சு. நான்லாம் வர மாட்டேன். கடத்திட்டு போக எப்படி நான் வரணுமா கடைக்கு? போட்டு சாப்பிடலாவா? போட்டு வா, எனக்கு சேர்த்து போடு. நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் வீட்டில். நல்லா முட்டையெல்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. எனக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பீட்ரூட் தான் டெய்லி. ஆமாம், பீட்ரூட் பொரியல் சாப்பிடுவோம். அதே மாதிரி ரைஸ் சாப்பாடு மாதிரி பீட்ரூட்டும் எனக்கு பிடிக்கும். கறிக்கிட்டையே தாயே போடு. இது வந்து என்னோட தட்டு. என்னோட தட்டு தானே? சரி சரி. சீதனம் அந்த தட்டை மறக்காமல் கொடுத்து விட்ருவேன். வேறு எதுவும் தர மாட்டேன். சரியா? இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ வேண்டாம். ஒரு போடுற வச்சுருவாங்க. போ போதுண்டா. போ கிளம்பு. கூட மாங்காயெல்லாம் போட்டுருக்கேன். மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் இவ தான் சாப்பிட மாட்டான். முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம். எனக்கு முருங்கைக்காய் பிடிக்கும், கத்திரிக்காய் தான் பிடிக்காது. கத்திரிக்காயெல்லாம் யார் மனுஷன் சாப்பிடுவாங்க? இப்போ கத்திரிக்காய்க்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கெல்லாம் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? ஒரு அப்பளமோ பீட்ரூட் பொரியலோ இருந்தா. அப்பளம் தான். முட்டை பொரிச்சுக்கோன்னு சொன்னேன். நீ தான் வேணாம், பீட்ரூட் பொரியல் தான் வேணும். இந்த அங்கே இருக்க எடுத்துக்கிறேன். நான் வேணும்னா சொல்லு, நான் எடுத்து இப்பயே தரக்கு தான் தயாராக இருக்கேன். குப்பையை கூட கட்டி வச்சுட்டீங்க. அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கார்டனுக்கு போகலாம். கார்டனுக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம கார்டனை சுற்றி பார்க்கலாம். காய்கறி செடி எதுவுமே இருக்காது. மணி பிளான்ட்டுங்க, அப்புறமா ஏதாவது பூச்செடிங்க, இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஏன்னா காய்கறி வந்து யாரும் போட்டு அப்போ முதல்ல போட்டு இப்போ விதைச்சிருக்கணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம். மணி பிளான்ட் பாருங்கள் அங்கங்கே தொங்கிட்டு கிடக்கு. இது பாருங்கள் பூச்சி பிடிச்சி போச்சு போலையே. இந்த ரங்கூன் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க. அழகாக அப்படியே கொத்து கொத்தாக பூ பூத்துட்டு இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெத்தலையும் மணி பிளான்ட் பாருங்கள் ஒன்றா கலந்து கிடக்குறாங்க. எப்படி இருக்குது? அச்சோ, அவர் எடுத்து மாட்டி கூட விட்டுருக்கலாம். காற்று அப்படி அடிக்குதுல, அதனால் அப்படி இருக்குது. வெத்தலை கொடி வந்து நல்லா சின்ன சின்ன வெத்தலை நம்ம வீட்டில். இங்கே ஒரு இங்கே இப்படி மழை வந்ததுக்கு அதுக்கும் நல்லா தலைன்னு தலைஞ்சிட்ருக்கு. பரவாயில்ல. இதை எடுத்து பாவக்காய் காய்ச்சிருக்கு 2-3 இப்போ அரைச்சிட்டு வந்திருந்தா நான் குழம்பு வச்சுருப்பேனே. அவர் பாரு எப்படி பண்ணுறாருன்னு. இங்கே பாரு, மேலே ஒன்று இங்கே ஒன்று தொங்குது. இது போதாதான் நம்ம குடும்பத்துக்கு பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு? பாவக்காய் ஒன்று பழுத்துருச்சு. சரி இருக்கட்டும், அது வந்து விதைக்க வச்சுக்கலாம். எப்படி எங்கே போய் படர்ந்து கிடக்குதுன்னு வருது. எல்லாம் எங்கே போய் படருவாங்க இவங்க? இப்படி தலைகீழ தொங்கிட்டு சுற்றிட்டு இருக்குது. இந்த பாவக்காய்க்கு பிடிச்ச சேட்டையை பார்த்தீங்களா? அது இந்த ஆரஞ்சு. நம்ம இந்த வீட்டுக்கு முதல்ல நம்ம செடி வைக்கிறப்போ இங்கே ஒரு அவரை செடி இருந்துச்சு. அதுக்கு அடியில் நான் ஒரு ஆரஞ்சு டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு அந்த விதையை உள்ளே போட்டேன். இப்போ முளைச்சி வந்திருக்குது பார்த்துக்குங்க. இருக்கட்டும், அது வேணும்னா எங்கன்னா எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கத்திரிக்காய் ஒன்று மட்டும்தான் மிஞ்சி இருக்குது போல். இந்த கத்திரிக்காய் ஒன்று தான் மீதியாக இருக்குது. அதுலேயும் ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் பழுத்து போயிருக்கு. சரி, இந்த ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுட்டு போயிடுவோம். மற்ற எல்லாம் இல்லை. காய் செடி வந்து இப்போ வாங்கி வந்து ஏதாவது வைக்கணும், நட்டு வைக்கணும். அப்புறம் இப்போ தானே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, நட்டு வச்சுக்கலாம். சரி, இதில் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு. இதிலும் பார்த்திங்கன்னா வெறும் மாறாக இருக்குது. வெறும் குச்சி குச்சியாக எப்படி வளர்ந்து எனக்கண்ணான்னு எங்கெங்கே போகுதுங்க பாரு. சொன்ன பேச்சே கேட்கறதில்ல இந்த செடி எதுவுமே. இது வந்து சங்குப்பூவில் வந்து அது வந்து ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒயிட் கலரு. இது ஒயிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒயிட்டு நிறைய கலரில் வச்சுருக்கேன் நான். வெள்ளை கலரு, வைலட் கலரு, லாவெண்டர் கலரு, இந்த மாதிரி கலர்லாம் நான் வச்சுருக்கேன். கொய்யாக்காய் வந்து சூப்பராக பழுத்துட்டு இருந்துச்சு பார்த்திங்களா? அவர் கருக இங்கே பாருங்கள், செடியே போச்சு, அப்படியே காஞ்சு போச்சு. டுமாரோ எஸ்டர்டே பூ பூத்துருக்குறாங்க. இவங்க எதுக்கு அங்கிட்டு போகிறாங்கன்னு தெரில. எல்லா பையெல்லாம் சொன்ன பேச்சே கேட்காம அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு எங்கெங்கன்னா போகுது. இந்த பூ பூத்துருக்கா? அவ்வளோதான். இதுதான் செடி. இது வந்து குட்டி செடின்னு சொல்லி கொடுத்தாங்க கடையில். ரொம்ப வளராது, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அழகாக கொடி படர்ந்து நல்லா மஞ்சள் கலரில் பூ பூத்துட்டு அழகாக இருக்குது. இந்த பூச்செடியால் என்னை ஃபோட்டோ எடுங்க. அழகாக இருக்குது. நித்திய கல்யாணி அங்கங்கே கீழே விழுந்து சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. அதை எடுத்து நட்டு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதை தான் நட்டு வச்சுருக்கிறாரு பாருங்க. திடீர் இந்த சேப்பக்கீரை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு காஞ்சி போயிடும். திடீர்னு மழை காலம் வந்துச்சுன்னா அப்படியே சூப்பராக அப்படியே புத்துயிர் வந்த மாதிரி வந்துடும். அது அவ்வளோதான் செடியெல்லாம். இதெல்லாம் எப்பயுமே இருந்த செடி தான், புதுசெல்லாம் இல்லை. நித்திய கல்யாணியில் வெள்ளை கலர் பூ. இந்த பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்ச நாள் என்னென்னா பச்சை கலரில் மாறி அப்படியேவும்
கலர் மாறிக்கிட்டே இருக்கும். பச்சையாக வரும், அப்படியே டார்க் ஆகும், அப்படியே தான் இருக்கு பாருங்க பச்சை கலர். இந்த இது ஒரு கலர், இது ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. கொத்த அழகாக இருப்பான். இங்கே வரும். அவ்வளோதான். என்ன செய்கிறாருன்னா, அவர் ரோஜா செடியில் ரோஸ் எல்லாம் பூத்துச்சுன்னா மறுபடியும் எத்தனை ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். எதையுமே வெட்டி விடலை. வெட்டி விட்டால் தானே அதுலேருந்து தலையும். இது வந்து பன்னீர் ரோஸ். வெட்டி விட்டால் தானே அதுலேருந்து ஏதாவது வந்து மறுபடியும் பூ பூக்கும். அப்படியே விட்டுருக்காரு. கத்தாழை பார்த்தீங்கன்னா சூப்பராக வைங்க பூ பூத்துருக்கியான் பாருங்கள். இது மட்டும் இல்லை, நான் மேலே வந்து சாக்காயிட்டேன். அன்றைக்கி போன வாரம் வந்து பார்த்தப்போ எல்லா கத்தாழையிலையுமே எல்லாமே பூ பூத்துருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை. இது வந்து இந்த கத்தாழை வந்து என்ன சொல்கிறது, உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி கீழே வச்சு உடஞ்சி மாற்றி வச்சிருந்த கத்தாழை. அதை சுற்றி நிறைய வந்து அழகாக பூ பூத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள், தளதளன்னு இருக்கான். இந்த இங்கே ஒரு கத்தாழையில் பூ பூத்துருக்கு. இந்த இங்கே ஒன்று காற்றுக்கு வந்து பூ வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. ரொம்ப மோசம். இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவோட ஞாபகம். எங்கள் சித்தப்பா வந்து ஊருக்கு போனோன்னா ஏதாவது செடி கொடுத்து விடுவாங்க. அந்த செடி விதையெல்லாம் கொடுத்து விடுவாங்களாம். அந்த செடி அந்த சின்னது கொண்டு வந்து நான் எத்தனை இது உருவாக்கி வச்சுருக்கேன். கீழேயும் இருக்குது. பெரிய செடி வந்து 2 தொட்டியில், பெரிய தொட்டியில். இதில் பார்த்திங்கன்னா 4 தொட்டி வச்சுருக்கேன். எங்கள் சித்தப்பா இப்போ இல்லை, அவர் ஞாபகமாக செடி மட்டும் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை தான் நம்ம வீட்டில் இருக்க அத்தனை கத்தாழைக்குமே அம்மா கத்தாழை. இவங்க தான் அம்மா, மற்றவங்கெல்லாம் பிள்ளைங்க. இதுதான் அம்மா கத்தாழை. இந்த அம்மா கத்தாழையும் பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கு. இது கத்தாழையில் காயெல்லாம் வருமா? கத்தாழையில் காய் பூ பூத்து காயெல்லாம் நான் இன்றைக்கி தான்ப்பா பார்த்துருக்கேன். நல்லா பூ பூத்து காயெல்லாம் விட்டுருக்கு. பரவாயில்ல, இது உள்ளே போடுற விதைய முளைச்சா முளைக்கிட்டோம். இது வந்து பூவெல்லாம் பூத்து கருகி எல்லாம் கிடக்கு. அவ்வளோதான், செடியெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூப்பரான ஒரு சாரீ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அழகான ஒரு ஆர்கன்ஸா, அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸா சாரீ தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சாரியோட மீட்டர் வந்து 6 மீட்டர் இருக்குது. உங்களுக்கு இதில் ப்ளவுஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கட்டுறதுனாலும், இல்லைன்னா வேறு ப்ளவுஸ் வந்து இது மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். சாரியோட கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா S1079. சாரியோட ப்ரைஸ் 649 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 8 கலர் வந்திருக்கு. அந்த 8 கலர் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த 8 கலரில் இதுதான் நான் கட்டியிருக்க கலர். சாரியோட ஒவ்வொரு கலருமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக கட்டுறதுக்கு வந்து எல்லாருமே கட்டலாம். நானே கட்டுறேன், சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே கட்டலாம். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாலாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ளீட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 8 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க.